ஜெப மாதமாக இருக்கிறபடினாலே நாம் ஜெபத்தை பற்றி சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி கடந்த வாரத்தில் நாம் கவனித்து வருகிறோம். இந்த நாளில் யோசுவாவினுடைய ஜெப வாழ்க்கையை பற்றி கவனிக்கலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். சில மாதங்களாகவே நம்ம யோசுவாவின் புஸ்தகத்திலிருந்து தான் படித்து கொண்டு வந்தோம். யோசுவாவை தெரிந்து கொண்ட காரணம் என்னவென்று சொன்னால், அதாவது நான் அவருடைய வாழ்க்கையை பற்றி பேசலாம் என்று சொல்லி யோசித்ததன் காரணம் என்று சொன்னால், மோசேயை போல தேவனுடைய அழைப்பை ஏற்று அதை சிறப்பாய் செய்து முடித்த ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டுமானால் அவனுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் ஜெபம் என்பது இருந்தாக வேண்டும். சொன்னால் எந்த மனுஷன் தன்னுடைய திறமையினாலே வெற்றி பெற முடியாது. விசேஷமாய் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் எது அவசியம்? ஜெபம் அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய திட்டங்கள் நிறைவேற வேண்டுமானால், தேவன் எதற்காக நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேற வேண்டுமானால் ஜெபம் அவசியம். அதை தேவன் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாய் வந்த பொழுது முழுவதும் ஜெபித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதிகாலையிலே ஜெபித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர் ஜெபம் பண்ணினார். அதை பார்த்த சீஷர்கள் என்ன பண்ணாங்க? எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொல்லி கேட்டார். ஜெபம் ரொம்ப அவசியம். ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் அநேக காரியங்களை ஒருவேளை நாம் செய்ய முடியும், ஆனால் ஆண்டவருக்காக எதையுமே சாதிக்க முடியாது. அது முக்கியமான ஒரு காரியம். யோசுவாவின் வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை நாம் பார்க்கிறோம். அழகாய் ஓடி முடிக்கிறதை பார்க்கிறோம். கடைசி அதிகாரத்துக்கு வரும் பொழுது யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லி சவால் விடுகிற ஒரு காரியத்தை நாம் வாசிக்கிறோம். வாழ்க்கையிலே யோசுவாவின் ஆரம்பத்தை சில காரியங்களை சொல்லிவிட்டு பின்பதாக ஜெப வாழ்க்கைக்குள்ளாக கடந்து போகலாம். என்னாகமம் 13வது அதிகாரத்திலே யோசுவாவை பற்றி ஒரு குறிப்பு இருக்கிறது. என்னாகமம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேசத்தை சுற்றி பார்க்கும்படி மோசே அனுப்பின மனிதரின் நாமங்கள் இவைகளே. அதுக்கு மேலே சொல்லப்பட்டிருக்கிறது 4வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். 16ஆம் வசனத்திலே, நூனின் குமாரனாகிய ஓசேயாவுக்கு யோசுவா என்று மோசே பெயரிட்டான். அதுக்கு முன்பதாக இன்னொரு 8வது வசனத்தை பாருங்க. அங்கேதான் அதுதான் முதல்ல நான் வாசித்திருக்க வேண்டும். எப்ராஹிம் கோத்திரத்தில் நூனின் குமாரன் ஓசேயா. அப்ப யோசுவாவினுடைய பெயர் என்ன? ஓசேயா தான். மோசே தான் அவருக்கு என்ன பெயர் வைக்கிறாரு? யோசுவா என்று பெயரிட்டான். யோசுவா என்று சொன்னால் மீட்பன் என்று தான் அர்த்தம். ஜாஷுவா, ஜெஷுவா, ஜீசஸ் எல்லாமே இருக்கிற ஒரே நாமங்களாக அது இருக்கிறது. யாத்ராகமம் 17வது அதிகாரத்திலே பிரயாணத்திலே வனாந்திரத்தில் அவர்கள் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தவுடன் யுத்தம் ஏற்படுகிறது. 17வது அதிகாரத்திலே அங்கேதான் யோசுவாவை மோசே அழைத்து ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். யோசுவாவுக்கு 40 வயது இருக்கும் என்று சொல்கிறார்கள். பிரயாணத்தை ஆரம்பித்த நாட்களிலே ஈப்திலிருந்து வெளியே வந்த பொழுது, அப்பொழுது இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது அங்கே இந்த பொறுப்பு ஒன்று கொடுக்கப்படுகிறது யோசுவாவின் கரத்தில். 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோசுவாவின் யாத்ராகமம் 9வது அதிகாரம் 17வது அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவாவுக்கு மோசே கொடுக்கிற ஒரு பொறுப்பு என்ன சொன்னா, மக்களை தெரிந்து கொண்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. செய்து முடித்தாரா? முடிக்கலையா? அழகாக முடிக்கிறார். இதற்கு முன்பதாக யோசுவா நிச்சயமாக மோசையினால் அறியப்பட்ட ஒரு மனிதனாக இருந்திருக்க வேண்டும்.
ஆனால் அதிகமான குறிப்புகள் எதுவும் இல்லை. இந்த இடத்துல தான் வருகிறார். யாத்ராகமம் 32வது அதிகாரத்துக்கு வரலாம். 32வது அதிகாரம், யாத்ராகமம் 32வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். இது எங்கே என்று சொன்னால், மோசே மலையின் மேலே ஏறின பொழுது யோசுவாவும் போகிறார். ஆனால் மோசே ஆண்டவரோடு பேசும்பொழுது அருகிலே யோசுவா இல்லை, பாதியிலே நின்று விடுகிறார். திரும்பி வரும்பொழுது யோசுவாவை அழைத்து கொண்டு மோசே கீழே வருகிறார். 17ஆம் வசனம், 32:17. ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை யோசுவா கேட்டு மோசையை நோக்கி, பாளையத்தில் யுத்தத்தின் இரைச்சல் உண்டாயிருக்கிறது என்றான். பயங்கரமான இரைச்சல் கேட்குது. உங்க 2 பேரும் மலை மேலே இருக்கிறாங்க. பாதி வழியில் வரும்பொழுது பயங்கரமான சத்தம் கேட்கிறது. யோசுவா சொல்கிறான், யுத்தத்தின் இரைச்சல், யுத்தம் நடக்குது போல என்று சொல்கிறான். அப்பொழுது மோசே சொல்கிறான், இல்லை இல்லை, அது ஜெயத்தொனியாகிய சத்தமும் அல்ல, அபத்தொனியாகிய சத்தமும் அல்ல, பாடலின் சத்தம் என கேட்கிறது என்றான். ஏன்னா மோசைக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, கீழே போவோம், ஜனங்கள் வந்து பயங்கரமான பாவம் செஞ்சுட்டாங்க சொல்கிறான். மோசைக்கு புரிந்து விட்டது. இந்த இடத்துல யோசுவாவை பார்க்கிறோம். மோசையோடு கூட நிற்கிற ஒரு மனிதன். இப்போ லீடர்லாம் கிடையாது, சரியா? 33வது வசனம், 33வது அதிகாரம், மன்னிக்கணும், 3வது அதிகாரம், 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடைய முகமுகமாய் பேசினான். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஒரு குறிப்பு இருக்கு. யாரோட கூட இருக்கிறான்? மோசையோட கூட இருக்கிறான். இங்க ஒரு காரியத்தை பார்க்கலாம். அதாவது தேவனுடைய ஊழியக்காரனோடு கூட இருக்கிற சில ஊழியக்காரர்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பவுலோடு கூட நிற்கிற லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி தீமோத்தேயுவில் எழுதுகிறார். கடைசி நேரங்களில் மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி சில காரியங்கள்லாம் சொல்கிறார். ஊழியக்காரனாய் நிற்கிற ஒரு மனிதன் அவனை மட்டும் விட்டு பிரியாது இருந்தான்னு சொல்லி 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு பிரிய இல்லைன்னா அவனால் நின்றுக்கவே முடியாது, சரியா? பிரியம், எதில் பிரியம் சொல்லுங்களேன், எதில் பிரியம்? நான் இதை படிச்சுட்டு இருந்தப்ப இன்னொரு மனிதனை பற்றி யோசித்தேன், அப்புறமா சொல்கிறேன் நான். அதை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து அது ரொம்ப அவசியங்க. தேவனுடைய காரியத்திலே பிரியம் அவசியம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீதியின் மேல், ஆண்டுடைய காரியத்தின் மேலே ஒரு ஆசை வேண்டும். அது ரொம்ப அவசியம். தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். வாலிபன் என்று தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பணிவிடைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மோசையை விட்டு நீங்காதிருக்கிறான். 33வது அதிகாரத்தில், மணிக்கு எண்ணாகமம் எடுத்துக்கொள்ளுங்க. எண்ணாகமம் 11வது அதிகாரத்தில் மோசைக்காக வைராக்கியம் பாராட்டுகிற யோசுவாவை அந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். 28வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். எண்ணாகமம் 11வது அதிகாரம் 28வது வசனம். உடனே மோசையின் இடத்தில் உள்ள வாலிபர் ஒருவனும் அவனுடைய ஊழியக்காரனும் நூனின் குமாரனாகிய யோசுவா பிரதியுத்தரமாக, என் ஆண்டவனாகிய மோசே அவர்களை தடை பண்ணும் என்றான். ஏன்னா மற்றவங்களும் தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, அதனால அவர்களை எல்லாம் தடை பண்ணும் என்று சொல்லி யோசுவா சொல்கிறான். அதற்கு மோசே, நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லத்தக்கதாக கர்த்தர் தம்முடைய ஆவியை அவர்கள் மேல் இறங்க பண்ணினான், நலமாயிருக்குமே என்றான். மோசே தான் தீர்க்கதரிசின்னு சொல்லி யார் நம்புறா? யோசுவா நம்புகிறான். அதனால மிச்சவங்களாம் பேசணுன்னே அவங்களாம் நிறுத்த சொல்லுங்க, நீங்க மட்டும் தான் பேசணும், வேற யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்றான். அப்போ மோசே சொல்லுகிறான், நீ எனக்காக வைராக்கியம் காண்பிக்கிறாயோ? வித்தியாசமான ஒரு மனுஷன். தேவன் யாரை தெரிந்து கொள்கிறார்? என்ன பொசிஷன் தெரியுமா? அது மோசேயினுடைய இடத்துல யாரை கொண்டு வருகிறார்? ஆண்டவர் யோசுவாவை கொண்டு வருகிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏசாபை பற்றி சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணினான்? அலட்சியம் பண்ணினான்.
எடுத்துக்கொள்ளலாமே. நான் சொன்ன விரும்பின காரியத்தின் இடத்திலே நான் சொல்லுகிறேன். ராஜாக்களின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் எடுத்துக்கொள்வோம். எலியாவினுடைய வாழ்க்கை ஊழியம் முடிவுக்கு வருகிறது. போதும் ஆண்டவரே என்று சொல்லி எலியா சொல்லிவிட்டான். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை, நீ இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்பொழுது ராஜாவை அபிஷேகம் பண்ண வேண்டும், தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி சொல்லுகிறார். 19வது அதிகாரம், 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 15லேருந்தே வாசிக்கிறேன். இதெல்லாம் சம்பவங்கள், நல்லா கவனிச்சுட்டே வரணும். எனக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் சாதாரணமானது அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒருவேளை வெளியில் அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்லாக்கியம் பெற்றோர்லாம் வெளியே இருக்கிற மாதிரி தெரியுது. நம்மளை பார்த்தா ஸ்லாக்கியம் பெற்றோர் மாதிரியா தெரியுது. பாயில் உட்காந்துட்டு இருக்கோம், சேரு கூட இல்லை நம்ம சர்ச்சில். நம்ம அப்படி தான் பார்க்குறோம் இல்லையா? வாசிக்கலாமா? ஆண்டவர் சொல்றார், 15வது வசனம், 19வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, அதாவது எலியாவை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாக வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. 16ஆம் வசனம். பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி ஆபேல் மெகொலயா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லுகிறார். 2 ராஜாக்கள், ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி யாருடைய இடத்துல? எலியாவினுடைய இடத்துல அபிஷேகம் பண்ணு சொல்லிட்டார். அதனால போகிறான். போய் என்ன பண்ணுகிறான் என்பதை பாருங்கள். 19ஆம் வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகி எலிசாவை கண்டான். அவன் பின் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். வேற ஒண்ணுமே பேசல. தன்னுடைய சால்வை எடுத்து என்ன பண்ணான்? அவன் மேல போட்டான். ஷால் போத்துட்டான். சரியா? அடுத்த வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, அதாவது சால்வையை போட்டுட்டு எலியா என்ன பண்ணிட்டாரு? நடந்துட்டார். இவன் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு முன்னாடி எலியா கொஞ்சம் தூரமாக போயிட்டார். ஆனால் இவன் ஓடுகிறான். பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள், மறந்துடாத. வீட்டுக்கு போனோடனே மறந்துடாதுன்னு சொல்றார். நினைத்துக்கொள் என்று சொல்கிறான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரம் முட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். எதை வெட்டினா? இந்த ஜெம் ஊழியக்கார் பேர் என்ன? ஜெபக்குமார். அவர் சொல்லும்போது அவர் சர்டிஃபிகேட் எரிச்சிட்டு தான் மிஷனரியாக போனாராம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஆண்டவர் அழைத்தவுடன் தன்னுடைய சர்டிஃபிகேட்டெல்லாம் எரிச்சிட்டு, இல்லாட்டி திரும்பி வேலைக்கு வந்துடுவோன்னுன்றிருக்காரு. எரிச்சிட்டு ஒரு போயிருந்திருக்கார். அதை கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படியெல்லாம் அப்படி செஞ்சால் கிறுக்குத்தனம்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா? என்ன கிறுக்குத்தனம்? செல்லத்தில் உதவி செய்யலாம்ல, பிரயோஜனமாக இருக்கலாம்ல. நம்ம படிக்கலைன்னு சொல்லிடுவாங்க, நாளைக்கு படிக்கவே இல்லைன்னு சொல்லிடுவாங்களே. ஆனால் அதை பற்றிலாம் அவர் யோசிக்கல. இந்த மனுஷன் என்ன பண்ணுறான் பாருங்களேன். இவன் ஓட்டிக்கிட்டு இருந்தா 12வது ஏர் மாடை 2ஐயும் பிடிச்சான். அவன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஏற மர முட்டுகளை உடைச்சான். அதை வச்சே சமைத்தான், எல்லாருக்கும் கொடுத்தான். இவன் திருப்பி வந்தாலும் எது இல்லை? உழுகிறதுக்கு மாடு இல்லை. அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். யாருக்கு ஊழியம் செய்தான்? தேவனுக்கா எலியாவுக்கா? எலியா உயிரோடு இருக்கிற வரைக்கும் இவன் யாருக்கு தான் ஊழியம் செய்தான்? எலியாவுக்கு தான் ஊழியம் செய்தான். 2 ராஜாக்கள் எடுத்துக்கொள்ளலாம். எலியாவுடைய காலங்கள் முடிவடைகிறது. எலியாவை எடுத்துக்கொள்ள போகிறார் ஆண்டவர். அப்பொழுது
நீ போன்னு சொல்கிறாரு. ஆண்டுகிட்ட நான் போகிறேன், நீ போ அப்படி சொன்னால் போகவே மாட்டேன்னு சொல்கிறான். உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்கிறான். சரியா? இந்த மனுஷன் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2வது அதிகாரம், மன்னிச்சுக்கோங்க, 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். 10வது வசனம். அதற்கு அவன், எலியா, அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் நீ என்னை கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். எதங்க கேட்டான்? உங்களை மாதிரி நான் 2 மடங்கு ஊழியம் செய்யணும், அதான் அவனுடைய ஆசை. உங்க மனசில் இருக்கிற ஆசை என்ன? நம்முடைய மனசில் இருக்கிற ஆசை என்ன? நம்முடைய ஏக்கம் என்ன? சரியா? அங்கே யோசுவாவை பார்க்குறோம், வாலிபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் என்ன பண்ணான்னா, மோசையோடு கூட ஒட்டி கொண்டான். மோசைக்கு ஊழியம் செய்யும் சொல்லி யாரும் சொன்னாங்களா என்றது எனக்கு தெரியல. மோசை வேற கோத்திரம், அவன் வேற கோத்திரம். ஒரே கோத்திரம் அல்ல, சொந்தக்காரங்களும் கிடையாது. சொந்தக்காரங்கன்னா ஒரே கோத்திரத்தானு கிடையாது. எப்படி அவளுடைய பிணைப்பு வந்தது என்பது தெரியாது. ஆனால் மோசையினுடைய பணியை நேசித்த ஒரு மனிதனாய் இருந்திருக்க வேண்டும். அதை நான் நினைக்கிறேன். மோசே செய்த பணியை நேசித்த ஒரு மனிதன். மோசே என்ன பணி செய்தான்? இஸ்ரவேலை மீட்டு கொண்டு வருகிறான். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வெளியே கொண்டு வந்த ரட்சிப்பின் பணியை பார்த்த அவன் அதிலே ஒட்டி கொண்டான். சரியா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதிலே நம்முடைய நாட்டம்? எங்கே ஒட்டிக்கொள்ள விரும்புகிறோம்? ஆண்டிடத்தில் பார்த்து, ஆண்டவரே நான் உமக்காக பயன்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோமா, அல்லது அவங்கள மாதிரி நான் நல்லா 2 வீடு கட்டணும் ஆண்டவரே, எப்படியாவது என்னை ஆசீர்வதியும், நான் விசுவாசத்தோடு கேட்குறேன். வீடு கட்டுறதுலாம் தப்பு கிடையாதுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாருன்னா நல்லா செய்ய. ஆனால் உங்களுடைய ஆசை என்ன? அதான் நான் கேட்கிறேன். உங்களுடைய ஏக்கம் என்ன? உள்ளத்தின் மத்தியில் இருக்கிற அந்த விருப்பம் என்ன? தேவன் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். யோசுவாவின் வாழ்க்கையில் அப்படி. எலிசாவுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கூடயே சுற்றினான். எவ்வளோ நாட்கள் என்பது தெரியவில்லை. ஒரு சால்வையை போத்துனதோட பின்னாடி போயாச்சுங்க. ஏசாமி கூட பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் என்ன பண்ணார்? என் பின்னே வாருங்கள்னு சொல்லி கூப்பிட்டார். ஆனால் இவனை வாப்பான்னு கூட சொல்லலை. சால்வையை போர்த்தினான், போய்விட்டான். புரிந்து கொண்டான் அவனுடைய பணியை எனக்கு கொடுக்க போகிறான் என்பதை புரிந்து கொண்டான். பின்னே போகிறான். நமக்கு அந்த ஆசை. அதனால தான் யோசுவாவை தேவன் தெரிந்தெடுக்கிறார். யோசுவா அங்கே மோசையை ஒட்டிக்கொண்ட ஒரு மனிதனாக அங்கே காணப்படுகிறான். அங்கே என்னாகமம் 27வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமம் 27வது அதிகாரம். யோசுவாவை பற்றி தான் இடையிலே தான் நான் எலியாவை பற்றி பேசினேன். அதை அப்படியே விட்டுருங்க. யோசுவாவை பற்றி தான் படித்துக் கொண்டு வருகிறோம். 27வது அதிகாரம். இப்போ மோசையை ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கானான் தேசத்துக்குள்ள போக முடியாது என்று சொல்லிவிட்டார் ஆண்டவர். இந்த அதிகாரத்தில் ஏற்கனவே சொல்லிட்டார். இந்த அதிகாரத்தில் அவனுடைய வாழ்க்கை முடிய போகிறது. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், 12வது வசனம் 27:12. பின்பு கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய். சாவை பற்றி இவ்வளோ சாதாரணமாக பேசிக்கிறாங்களே. நம்மளை மட்டும் ஆண்டவர் பார்த்து இன்னைக்கு சாயங்காலம் நீ போயிடுவேன்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? எத்தனை பேர் சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவீங்க? ஆனால் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மலை மேலே ஏறு, போய் பாரு, நீ ஆரோன் சேர்க்கப்பட்டது போல சேர்க்கப்படுவான்னு சொல்கிறான். அவனும் நிம்மதியாக ஏறி போய், அவன் கண்ணு நல்லா இருந்துச்சான். அதனால தான் தூரமாக அந்த தேசம் முழுவதையும் பார்த்தான். அவன் பார்த்து முடித்தோன்னு என்ன ஆச்சு? மரித்தான், ஆண்டவர் அடக்கம் பண்ணிட்டான். அதாவது நீதிமானுடைய மரணம் சொல்லுங்களேன், தேவனுடைய பார்வையிலே அருமையானது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஒரு வயசு வரைக்கும் தான் வாழணும்னு ஆசைப்படணும். அதுக்கப்புறம் சாகணும்னு அந்த வார்த்தை பயன்படுத்த வேண்டாம். தேவனிடத்திலே சேரணும்னு ஆசைப்படும். அதான் உண்மை. நம்மளுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. ஒரு காரியங்கள் எல்லாம் முடிஞ்ச உடனே ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கிறேன் வருகிறேன் என்று சொல்லணும். அவரும் வாப்பா மகனேன்னு சொல்லணும். சந்தோஷமாக போயிடும். அதை நான் யோசித்து பார்த்தேன். இதில் ஆண்டவர் அழகாக சொல்கிறாரு. அது அபசகனமாலாம் அங்கே எண்ணப்படவும் இல்லை. அழகான ஒரு காரியம் சேர்க்கப்படுவான்னு சொல்கிறார். மோசையை பாருங்களேன். அடுத்து அவர் என்ன ஜோம் பண்ணான்னு, அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எந்த கலக்கு, தன் மரணத்தை பற்றி அவனுக்கு கலக்கமே இல்லை. 14ஆம் வசனம் 27-14 சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில். சரி, அந்த வசனத்தை விட்டுருவோம். 15ஆவது வசனம் அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, கர்த்தருடைய சபை மேய்ப்பனில்லாத மந்தையை போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கும் அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாய கர்த்தர் ஒரு புருஷனை அவர்கள் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான். என்ன ஜெபம் பண்ணா? கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க ஆண்டவரே எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கல. அவன் சொல்லுகிறான், நான் போக ஆயத்தம் ஆண்டவரே. ஆனால் யாருக்கு மெய்ப்பன் இல்லாமல் போயிடும்? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மெய்ப்பன் இல்லாமல் போயிடுவாங்க. மெய்ப்பனால் மந்தைய மாதிரி ஆகி போயிடும். அவங்களுக்கு யார் வேணும்? ஒரு மெய்ப்பன் வேண்டும். அவங்களுக்கு முன்னாடி அவர்களை வழிநடத்தத்தக்கதாக ஒரு அதிகாரி வேண்டும். ஒரு வழி நடத்துகிற ஒருவன் வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். என்ன அழகான ஒரு காரியம் இல்லை? மோசைக்கு தன்னை பற்றியெல்லாம் கவலையே கிடையாது. ஆனால் மந்தையை பற்றி அவனுக்கு கவலை உண்டு. அவன் ஜெபம் பண்ணப்போ தான் ஆண்டவர் 18ஆம் வசனத்தில் பாருங்க. இப்படிதான் யோசுவாவுக்கு அந்த பெரிய பொறுப்பை தேவன் கொடுக்கிறார். கர்த்தர் மோசையை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகி யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்று சொல்லப்படுகிறது. என்ன ஆவி? தேவனுடைய ஆவியானவர் தான், இல்லைன்னு சொல்லி சொல்ல. ஆனால் மோசையின் ஆவியை உடையவன். எலியா என்ன கேட்டான்? எலிசா என்ன கேட்டார்? இரட்டிப்பான ஆவி வேண்டும், உம்மிடத்தில் உள்ள இரட்டிப்பான ஆவி எனக்கு வேண்டும், அந்த வரம் வேண்டும் எனக்கு. ஆவியானவர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதே ஸ்பிரிட், நீர் எப்படி ஓடினீரோ அதே போல நான் ஓட வேண்டும். இப்போ யோசுவா மோசையோடு கூட இருந்தவன். எப்படிப்பட்ட ஆவியை உடையவன் என்று சொன்னால், மோசையை போல பணி செய்யக்கூடிய ஒரு ஆவியை உடையவன், ஜனங்களை நேசிக்கக்கூடியவன், கடைசி மட்டும் ஓடி முடிக்கக்கூடியவனாக அவன் காணப்படுகிறான். தேவன் அந்த மனுஷனை பற்றி சாட்சி சொல்லுகிறார். ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகி யோசுவா என்னும் அந்த நூனின் குமாரனை தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வை. சரி, அவன் தலைவன் ஆன பின்னாடி தேவனோடு கூட நெருக்கம் உள்ளவன் அல்ல. தலைவன் ஆவதற்கு முன்பதாகவே தேவனோடு கூட மிக நெருங்கின ஒரு மனுஷனாக இருக்கிறான். தேவனுடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். தேவன் எந்த பாரத்தை கொடுத்தாரோ அந்த ஊழியத்தை செய்யத்தக்கதான ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். மோசையை போல ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். முக்கியமான ஒரு காரியம் தான். தேவனுடைய சிந்தை நமக்கு வேண்டும். ஆண்டவர் திரளான ஜனங்களை பார்த்த பொழுது அவர் மனதுருகினார். நம்முடைய வாழ்க்கையில் அது வேணும். என் ஆண்டவரை போல நான் மனதுருக வேண்டும், ஜனத்திற்காக பாரப்பட வேண்டும். அதுதான் நானும் ஆசைப்படுகிறேன். பேதுரு சொல்லும் பொழுது உங்களை எழுப்பியோட நான் ஆசைப்படுகிறேன் சொல்கிறார். அந்த ஸ்பிரிட் நமக்கு வேண்டும். நம்முடைய ஜனத்தை நோக்கி பார்க்கும் பொழுது பாரம் நமக்கு வேண்டும். நம்மளையே பின்னாடி இருந்து குச்சியை வச்சு குத்துனாதான் சில காரியங்கள் செய்வோம் என்று சொன்னால், தேவன் அவர்களை வைத்து ஒன்றுமே செய்யவே முடியாது. ஆனால் நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஆவியை பெற்றவர்களாய் வாழும் பொழுது நம்மை தேவன் தெரிந்தெடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை இந்த யோசுவாவின் வாழ்க்கையில் நிறைய ஜெபங்கள் இல்லவே இல்லை. அதை குறிப்புகளே இல்லை. 1-2 சம்பவங்களில் தான் யோசுவா ஜெபித்ததாகவே நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் சில காரியங்களை மட்டும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன்.
தேவனோடு கூட நெருக்கமாய் வாழ்ந்த ஒரு மனுஷன். அதாவது ஊழியத்துக்கு அழைக்கப்படும் பொழுதே தேவன் அவனை பற்றி என்ன சொல்கிறார்? ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். நான் யோசித்து பார்த்தப்ப மோசையை கூட ஆண்டவர் என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? கட்டாயப்படுத்த வேண்டியதாக இருந்துச்சு. கோவப்படுகிறார். ஏன்னா கடைசி நிமிஷம் கூட சொல்லுகிறான், வேறு யாரையாவது நீர் அனுப்போம், உமக்கு சித்தமாக இருக்கிற வேறு யாரையாவது அனுப்போம். ஆண்டவர் கோவப்பட்டுட்டார். நீ தான் போகணும், ஆரோன் வேணா அவன் கூட வரட்டும், ஆரோன் உனக்கு வாயா இருப்பான், நீ போ அப்படி சொல்கிறான். ஆனால் யோசுவாவை பற்றி வாசிக்கும் போது அவன் பயந்தான். யோசுவா முதல் அதிகாரத்தில் நம்ம படிச்சுட்டே வரோம் இல்லையா? அவன் பயப்படுகிறான். ஆனால் அவனுக்கு என்ன செய்யணும்? இந்த ஜனத்தை வழி நடத்த வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அந்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷன். ஆனால் மாட்டேன் என்று அவன் சொல்லவே இல்லை. அதுதான் ஒரு பிரதானமான ஒரு காரியம். உபாகமம் 34வது அதிகாரம் பாருங்களேன். இந்த என்னாகமம் 27 அவன் ஆவியை பெற்ற ஒரு புருஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 34 தான் அங்கே யோசுவா மோசே மரிப்பதற்கு முன்பதாக யோசுவா மேலே அங்கே கையை வைத்து அவனை அபிஷேகம் செய்கிறான். 34வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். ஆவியானவரை பெற்றவர்கள், ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் தான்ன்றது கிடையாது. பழைய ஏற்பாட்டிலிருந்து அதான் நம்ம அப்படியே பார்த்துட்டே வருகிறோம். அவருடைய ஆவியை பெறாதவன் அவருக்காக வேலை செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, அந்த பாரம் நமக்கு வேண்டும். இங்கே சொல்லும்போது ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ யோசுவாவை பற்றி வாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவன் தேவனோடு நெருங்கி வாழுகிற ஒரு மனுஷனாக காணப்படுகிறான். ஆனால் தான் வாழ்க்கை வெற்றியாக முடிவடைகிறது. ஒரே அந்த 7வது அதிகாரத்தில் மட்டும்தான் மடத்தனமான ஒரு காரியத்தை அவன் செய்கிறான். ஆண்டுட்டு ஆலோசனை கேட்காம செஞ்சான். ஆயி பட்டணத்தில் போய் தோற்று போனான். அப்புறம் கிபியோனியரை குறித்ததானதில் ஒரு இடத்துல அவன் தவறு செய்கிறான். மற்றபடி பார்க்கும்போது அழகாக ஜனங்களை வழி நடத்தி அவளுக்கு கொடுக்க வேண்டிய எல்லா ஆலோசனைகளையும் கொடுத்து அவன் கடந்து போகிறான். அற்புதமான மனுஷன். யோசுவா மூப்பர்களை உண்டாக்கி இருந்தான். ஆனால் அந்த மூப்பர்களை உருவாக்காமல் போனதுனால இஸ்ரேல் ஜனம் அப்படியே நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் பின்வாங்கி போயிடுறாங்க. சரியா? நம்முடைய வேலை என்ன தெரியுமா? யாரை உருவாக்கணும்? உங்களுக்கு பின்னாடி வரவங்களை நீங்கள் உருவாக்கி ஆகணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த பணி உண்டு. நீங்கள் ஆண்டுக்காக ஓடுனீங்கன்னா உங்கள் பிள்ளைங்க ஆண்டுக்காக ஓடுறதுக்கு என்ன பண்ணிடுங்க? உருவாக்கிடுங்க. ஊழியக்காரன் ஆக்குங்கன்னு சொல்ல. ஊழியக்காரன் ஆக்குறது என் வேலை உங்கள் வேலை எல்லாம் கிடையாது. ஆனால் உங்களுக்குள்ள அந்த பாரம், அந்த ஆவிக்குரிய தன்மைகளை யாருக்குள்ள கொண்டு வந்துடணும்? உங்கள் அருகில் இருக்கிற ஒன்று கொண்டு வந்துடணும். அதில் மெயினாக யாருன்னா உங்கள் பிள்ளைங்கள், என்னோடு கூட நிற்கிற பிள்ளைகள் என்று சொன்னால் ஒருவேளை நம்ம சபையார், உங்கள் நண்பர்கள் அதை கொண்டு வர வேண்டும். கொண்டு வரலன்னு சொன்னால் ரொம்ப நாளைக்கு ஓடாது இந்த சபை, அப்படி அழிஞ்சிடும். சரியா? இப்போ 30 வருஷம் ஆச்சு இந்த சபையை ஆரம்பிச்சு. ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மளை அப்படியே அழகாய் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார். அதில் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் அழகாய் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாரு. இன்னும் அடுத்து என்னன்னு, மோசைக்கு என்ன பாரம் இருந்துச்சு? ஆண்டவரே, மந்தை மெய்ப்பன் இல்லாத மந்தையா மாறி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சொல்லி அவன் பக்கத்தில் இருக்கிற இவனை பார்ப்பா, அவன் ஆவியை பெற்ற மனுஷன் என்று சொல்லி அவனை ஏற்படுத்துகிறான். நான் யோசுவாவுக்கு பின்னாடி ஏன் தலைவர்கள் இல்லை என்பது எனக்கு தெரியவில்லை. நியாயம் தீர்க்க நமக்கு உரிமை கிடையாது, ஆனால் தெரியலை. ஆனால் அவர்கள் உருவாக்கப்படவில்லை. அதற்கு பின்பதாக யோசுவா உருவாக்கவில்லை என்று சொல்லி நான் நினைக்க விரும்பவில்லை. அவன் உருவாக்கி இருந்தான் சொன்னால் இந்த நியாயாதிபதிகள் முதல் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே யோசுவா வரைக்கும் மக்கள் இருந்தார்கள். சரியா? யோசுவாவுக்கு பின்பதாகவும் இருந்தாங்க. அந்த மணிக்கு யோசுவா 24வது அதிகாரம், யோசுவா 24வது அதிகாரம் 31 யோசுவா உயிரிழந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகளையும்
அறிந்த யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலை கர்த்தரை சேவித்தார்கள். அப்ப யோசுவா யாரை உண்டாக்கி இருந்தான்? நல்ல மூப்பர்களை உருவாக்கி விட்டு தான் அவன் போனான். அவர்களெல்லாம் இருக்கும் வரைக்கும் மந்தை சரியா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க போனோடனே மந்தை வழி விலகிருச்சு. காரணம் என்னன்னு சொன்னா, அதுக்கு பின்னாடி யாரும் உருவாக்கப்படல, மூப்பர்கள் சரியாக உருவாக்கப்படலை. மந்தையை வழி நடத்தக்கூடிய மூப்பர்கள் உருவாகவில்லை, மூத்தவர்கள் உருவாகவில்லை. மூப்பர்கள்னா யாரோ பதவி அல்ல, மூத்தவர்கள் உருவாகவில்லை. சொன்னா இன்னைக்கு இருக்கிற வாலிபர்கள் தான் நாளைக்கு மூத்தவர்களா இருப்பாங்க இல்லையா? வயசானவங்களாம் போயிடுவாங்க. நீங்கள் உருவாகவில்லை என்று சொன்னால் இந்த சபை கெட்டு போகும். நீங்கள் உருவாகி விடுவீர்கள், ஆனால் அடுத்த நீங்கள் உருவாக்கவில்லை என்று சொன்னால் யார் கெட்டு போயிடும்? இந்த சபை அப்படியே போயிடும். இப்போ தேவன் அதை எதிர்பார்க்கிறார். நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையை சேவிப்போம். அந்த உறுதியை அவனால் சொல்ல முடிந்தது காரணம் என்னன்னா, அவன் யாரை உருவாக்கிட்டான்? அவனுக்கு பின்னாடி வர பிள்ளைகளை சரியாக உருவாக்கி இருக்கிறான். ஆனால் அவன் சொல்லுகிறான். சரிதானே? ஓகே, யோசுவாவினுடைய ஜெப வாழ்க்கைக்கு நம்ம போகலாம். ரொம்ப நேரம் நான் பேச போகிறதில்லை. அநேக ஜெப காரியங்களை அவன் வாழ்க்கையில் நாம் பார்க்கவில்லை. இடையில ஒரு சில காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த ஆவியை பெற்ற காரியத்தில் ஆதியா 41வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளாமே. நான் அவங்க எடுத்து காட்டுறேன்னு சொல்லி விரும்பினேன். சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதிகாரத்தில் யாரை பற்றி எழுதியிருக்கு? 41 யோசேப்பு. சரி, 41வது அதிகாரம் 38வது வசனம். இந்த வசனத்தை யாரிடத்திலே சொன்னது? சத்தமாக சொல்லுங்களேன். இந்த வசனத்தை, இந்த வார்த்தைகளை யாரிடம் சொன்னது? பார்வோன் தன் ஊழியக்காரரிடம், தனக்கு முன்புதான் நிற்கிற மக்களிடத்தில் சொல்லுகிறான். வாசிக்கலாமா? யோசேப்பிட்ட சொல்லலை. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரனை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? யார் சொன்னதுன்னா, யாக்கோபு சொல்லலை யோசேப்பை பற்றி, பார்வோன் சொல்லுகிறார். தானியேலின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் சரியா, தானியேல் படிக்கும் பொழுது. ஆனால் இதெல்லாம் கவனிக்கணும். தானியேலின் புஸ்தகம் 5வது அதிகாரம். பெல்சாசார் நல்லா குடிச்சிட்டு வைப்பாட்டிகளுக்கும் தேவனுடைய பாத்திரத்திலே மதுவை பகிர்ந்து கொடுத்த பொழுது கர்த்தருடைய கரம் சுவற்றிலே வந்து எழுதிச்சு. பயந்துட்டான். அந்த எழுத்தை யாராலையும் வாசிக்க முடியாதனாலே நடுங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ராஜாத்தி எங்கே வருகிறாள்? ராஜாத்தி வந்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்கலாமா? முழுவதையும் வாசிக்க முடியாது, அதனால தான் நான் சுருக்கமாக சொல்கிறேன். 5வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். வேற வார்த்தையில் சொன்னா, உங்க ராஜ்யத்தில் ஒரு ஆம்பளை இருக்கிறான். நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தொடர் நடுங்கிக்கலாம் நிற்கிறீங்க. இந்த எழுத்தை பார்த்தோன்னா நடுங்கிட்டாங்க எல்லாருமே. ராஜா அலறுகிறான், கூச்சலிட்டான்னு போட்டிருக்கு. அந்த பார்த்தீங்களா? ராஜா 6வது வசனத்தை பாருங்க. ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவன் நினைவுகள் அவனை கலங்கடித்தது. அப்புறம் அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தன, அவனுடைய முழங்கால் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு, இது ராஜா செய்கிற காரியம் அது அதான் சொன்னேன். அவன் ராஜாத்தி வந்து சொல்றா, உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான். சாதாரண வார்த்தை இல்லை. அப்படின்னா நீங்களாம் யாரா? அதான் அர்த்தம். ஒரு புருஷன் இருக்கிறான். வெறும் புருஷன் மட்டுமல்ல, அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. ஒரு ராஜாத்தி, பாபிலோனின் ராஜாத்தி தானியேலை பற்றி சொல்லுகிற வார்த்தை. அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சம், விவேகம், தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆனால் அவனை கூப்பிடுங்கப்பா. என்ன அழகான சாட்சி இல்லை? தேவ ஆவியை பெற்ற மனிதர்கள். யோவானும் யாக்கோபு ஆண்டுகிட்ட வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இவங்களை என்ன பண்ணிடலாம்? அழிச்சிடலாம் ஆண்டவரே. ஏன்னா சமாரியா வழியில் அவங்கள
போக விடல. அதுதான் அவங்களுடைய ஆத்திரம். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீங்கள் இன்ன ஆவியுடையவர்கள் என்று அறியீர்கள். என்ன ஆவி உங்ககிட்ட இருக்கு? எப்படிப்பட்ட ஆவி? ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தை அழிக்க வரல, உலகத்தை ரட்சிக்க வந்தேன். இப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன சொன்னார்? ரட்சிப்பு. யோசுவா மோசே செய்தது ரட்சிப்பின் பணி, யோசுவா செய்தது ரட்சிப்பின் பணி, யோசேப்பு செய்தது ரட்சிப்பின் பணி, தானியேல் செய்ததும் அதுதாங்க. இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் அந்த ஆவியை உடையவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும். ஆவியை உடையவர்கள் 1 கொரிந்தியர் எடுத்துக்கொள்ளலாம். அது என்னன்றது புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆவியை உடையவர்கள்னா ஏதோ சத்தம் போடுறது, வேற பாஷையில பேசுறது அல்ல. ஆனால் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர்ல பவுல் என்ன எழுதுகிறார் என்பதை பார்க்கலாம். 11வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 11வது வசனம். மனுஷனிலுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவனும் மனுஷனுக்குரியவைகளை அறியான். சரியா? நாய் நம்ம மனசுல இருக்கிறத புரிஞ்சுக்கிற முடியாது. ஏன்னா அதுக்கு மனுஷனுடைய ஆவி கிடையாது. ஆனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய இருதயத்தை புரிஞ்சுக்கலாம். காரணம் என்ன சொன்னா, சேம் ஸ்பிரிட். இன்னும் பார்த்தீங்கன்னா சிலர் ஒரே மாதிரி யோசிப்பாங்க, ஒரே மாதிரி யோசிப்பாங்க. புருஷனும் மனைவியும் பல வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்துட்டாங்கன்னா முக பாவனையிலேயே புருஷனுக்கு தெரியும் மனைவி என்ன நினைக்கிறாள்னு சொல்லி, மனைவிக்கு தெரியும் புருஷன் என்ன நினைக்கிறான்னு சொல்லி. அந்த பக்குவத்துக்குள்ள வரலன்னா நீங்கள் ஒழுங்காகவே வாழலன்னு அர்த்தம். சரியா? வரணும். மனுஷனுடைய ஆவி. அடுத்த வாசிக்கலாமா? 11வது வசனத்தில், தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஒரு மனுஷன் தேவனுக்குரியதை அறிய வேண்டுமானால் அவனுக்குள்ள என்ன ஆவி வேண்டும்? தேவனுடைய ஆவி வேண்டும். நாம் தேவனுடைய ஆவியை பெற்றவர்களா இல்லையா? பெற்றவர்கள் நாம் எல்லாருமே. ஆனால் நிறைய நேரத்தில் நம்மளால் தேவனுடைய திட்டங்களை, தேவனுடைய தீர்மானங்களை, தேவனுடைய சித்தங்களை நம்மளால் என்ன பண்ண முடியல, அறிய முடியவில்லை. காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆவியினாலே நாம் நிரப்பப்படுகிறது இல்லை. அவரோடு கூட நமக்கு நெருக்கம் இல்லை, அவரோடு கூட உறவாடல் நமக்கு இல்லை. அதனால தான் அதான் காரணம். வாசிக்கலாம் 12வது வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு. இப்போ தெளிவாக எழுதுறாரு பாருங்களேன். தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவத்தான் மனுஷனுடைய ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறானதால் அவைகளை அறியவும் மாட்டான். புரியவே புரியாது அவனுக்கு. ஏன்னு சொன்னா அவனுக்குள்ள என்ன இல்லை, படித்தவங்க தாங்க, நல்லா படித்தவங்க. இது அவங்களுக்கு பைத்தியமாக இருக்கும். ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள என்ன இல்லை, ஆவியானவருடைய கிரியை இல்லை, ஆவியானவர் இல்லை. இந்த வசனத்தை தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணலாம்னா என்ஜாய் பண்ணுவாங்க. அது அப்படியே, அதான் தாவீது சொல்லும்போது தேனிலும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது. அதனுடைய லாபம் என்ன? வெள்ளியின் வர்த்தகத்தை காட்டிலும் பொன் வர்த்தகத்தை வியாபாரத்தை காட்டிலும் என்னது? நம்ம ஊரில் ஏன் நகைக்கடை ரொம்ப திறந்துக்கிட்டே இருக்காங்க? பயங்கர லாபம், பயங்கர லாபம். அதனால்தான். ஆனால் வேதம் சொல்கிறது அந்த வியாபாரத்தை காட்டில் எது லாபம் உள்ளது? இதை அறிவது, கர்த்தருடைய ஞானம். இச்சிக்கப்படத்தக்கவைகளிலும் அது மேலானது. நீங்கள் எதை ஆசைப்படுறீங்களோ அதெல்லாவற்றிலும் மேலானது. ஆனால் அதை அறிய வேண்டுமானால் தேவனுடைய ஆவியான நமக்குள்ளே வேண்டும். அதை தான் சொல்கிறார். அப்போ யோசுவா தேவனுடைய ஆவியை பெற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் ஆரம்பத்திலே அவனை பற்றி சொல்லும் பொழுது அவன் யாரோடு கூட நெருங்கினவன் என்று சொன்னால் தேவனோடு கூட
மிக நெருங்கினவனாய் காணப்படுகிறான். யோசுவாவின் புத்தகம் 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். இப்போதான் நம்ம அந்த குறிப்புக்குள்ளே போக போகிறோம். நிறைய கிடையாது அதில். ஆனால் யோசுவாவுடைய வாழ்க்கையே தேவனோடு கூட நெருக்கமான ஒரு வாழ்க்கை. தேவனோடு கூட பேசுகிறவனாய் அவன் இருந்தான். தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளக்கூடியவனாய் இருந்தான். தேவனுடைய பணியை மிக அழகாக செய்து கொண்டு வந்தான். இந்த யோசுவா 7வது அதிகாரத்தில் தான் யோசுவா ஜெபித்ததாக நமக்கு நேரடியாக சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். எப்பன்னு சொன்னா, ஆயி பட்டணத்தில் போய் தோற்று 36 பேர் மடிந்து போனார்கள். அப்பொழுது 5வது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா, அவளுடைய இருதயம், ஜனங்களின் இருதயம் கரைந்து போயிற்று, தண்ணீராய் கரைந்து போயிற்று. அப்போ யோசுவா என்ன பண்ணுகிறான்? 6வது வசனம், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரை பெட்டிக்கு முன்பதாக முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். யோசுவா ஜெபம் பண்றான் 7வது வசனத்தில். யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். ஆண்டவரே, இஸ்ரவேல் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக முதுகை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன் என்று சொல்கிறான். ஜெபம் ஒரு வேதனையோடு கூட அவன் ஜெபிக்க காரணம் என்ன சொன்னா, பாவம் நடந்தது அவன் என்ன பண்ணல, உணரவில்லை. ஆண்டவர் சொல்கிறான், எந்திரி, பாளையத்தில் என்ன இருக்கு? பாவம் இருக்கிறது. பெரிய தோல்வி, பெரிய அவமானம், பெரிய அச்சம் அங்கே ஏற்பட்டது. அப்படியே முகங்குப்புற விழுகிறான். வஸ்திரங்களை எல்லாம் கிழித்து கொண்டு முகங்குப்புற சாயங்காலம் மட்டும் விழுந்து கிடந்தான். யோசுவாவுடைய ஜெபத்தை இங்கே பார்க்க. யோசுவா 10வது அதிகாரம் இன்னொரு ஒரு அழகான ஜெபம் என்று சொல்ல முடியாது, ஆனால் அவன் செய்த பெரிய அற்புதம். யோசுவா 10வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே அவங்க யுத்தம் பண்ணுகிறார்கள். 5 ராஜாக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நான் அவங்க யுத்தத்துக்கு வந்ததுனால அவங்களோடு கூட யுத்தம் பண்ணுகிறார்கள். பகல் போதவில்லை, இரவு ஆரம்பமாக போகிறது. யோசுவா நினைக்கிறேன், இரவு ஆரம்பமாயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியாது, யுத்தம் பண்ண முடியாது, முழுமையாக ஜெயிக்க முடியாமல் போயிடுன்றதுக்காக யோசுவா ஒரு காரியத்தை செய்கிறான். பாருங்களேன், 12வது வசனம். யோசுவா 10வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆய்லோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புத்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்லை கேட்ட அந்நாளையொத்த நாள் அதற்கு முன்னுமில்லை, அதற்கு பின்னுமில்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இது ஜெபமா? என்னது ஜெபமே காணல. ஆனால் ஒரே ஒரு வார்த்தை வருது அந்த இடத்துல. என்ன வார்த்தை வந்துச்சு? 12வது வசனத்தில், கர்த்தர் யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் முன்னாடி என்ன சொன்னான்? சூரியனே நில்லு, சந்திரனே நில்லுன்னு சொல்லிட்டான். ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு ஜெபம். என்ன ஜெபம்? பேசினான். ஜெபம்னா என்னங்க? பேசுறதா? என்ன ஜெபம் பண்ணான்னு சொல்லி தெரியல. நிச்சயமா ஒரு பேசினா என்ன பேசியிருப்பான்? நிச்சயம் கொஞ்சம் நீளமாக பேசியிருப்பான்ல. அவன் மனசில் இருந்த பயம் இருந்திருக்கும். ஆண்டவரே, இரவு வரப்போகிறது, யுத்தம் பண்ணணும். முழுமையாக இல்லை. அந்த இடத்துல 12வது வசனம் சொன்னேன், எமோரியர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே 5 ராஜாக்களையும் அவன் ஜெயிக்கணும், முழுமையாக ஜெயிக்கணும். அப்போ தான் அந்த தேசத்தை அவங்க பிடிக்க முடியும். அவன் பேசுகிறான். ஆண்ட இடத்துல என்ன பேசினான் தெரியலைங்க. நான் அதுதான் யோசித்தேன். மத்தேயு 6வது அதிகாரத்தில் ஆண்டவர் ஜெபத்தை பற்றி சொல்லும் பொழுது, ஆறாவது அதிகாரம் 6வது வசனம். அதனால தான் சொன்னேன், யோசுவாவுடைய வாழ்க்கையே தேவனோடு கூட நெருங்கினதாக இருந்தது, தேவனோடு கூட பேசுகிறதா இருந்தது.
அதனால்தான் அதுக்காக அவன் ஒன்றும் ஸ்பெஷலாக உபவாச ஜெபம்லாம் அறிவிக்க வேண்டியதாக தேவையில்லாதிருந்தது. அவன் வித்தியாசமான மனுஷன். மோசே வித்தியாசமான மனுஷன், சரியா? யோசுவா வித்தியாசமான மனுஷன். ஆனால் எல்லாரிடத்திலும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. 6வது அதிகாரம் 6வது வசனம், நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். அங்க எந்த கதவையும் போட்டல யோசுவால. ஆனா அவனுக்கு அந்தரங்கத்தில் என்ன இருந்துச்சு? பிதாவோடு கூட அவனுக்கு தொடர்பு இருந்தது. அந்தரங்கத்தில் இருக்கிற பார்க்க முடியாத தேவனோடு கூட பார்க்க முடியாத ஒரு உறவு யோசுவாவுக்கு இருந்ததுனால அவன் பேசினான். நெகேமியாவின் புத்தகம் எடுத்துக்கொள்ளாமா? ஒரே ஒரு உதாரணம். அங்கேயும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் தான். நெகேமியாவுடைய முகம் அப்படியே துக்கமா இருக்கிறது. அழுது கொண்டிருக்கிறான். 2வது அதிகாரம். ராஜா அதை பார்த்துட்டார். நெகேமியா ராஜாவுக்கு முன்னாடி பானபாத்திரக்காரனாக இருக்கிறான். அவனுடைய துக்கம் முகமாய் அவன் இருக்கக்கூடாது ராஜாவுக்கு என்பதாக. ஆனால் தன் தேசத்துக்காக அழுது அவன் முகம் உபவாசம் பண்ணி துக்கமாக இருந்ததை ராஜா கவனிச்சிட்டார். நிச்சயமா முகமெல்லாம் கழுவிட்டு தான் போயிருந்திருப்பான். வாசிக்கிட்டா 2வது அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது ராஜா என்னன்னு பார்த்து, நீ துக்கமாக இருக்கிறது என்ன? உனக்கு வியாதியே இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி பேசுறான். அப்புறம் 4ஆம் வசனத்தில் ராஜா சொல்கிறான், அப்பொழுது ராஜா என்னை நோக்கி, நீ கேட்கிற காரியம் என்ன என்றான். ராஜா சொல்றார், என்னப்பா அப்படின்னா உனக்கு என்ன வேணும், விளக்கமா சொல்லு, நான் என்ன செய்யணும் அப்படி சொல்லி ராஜா கேட்கிறார். இந்த 4ஆம் வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்க. அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாய் இருந்து அப்படி சொல்லி ராஜாட்ட பிளான் அப்படியே ஃபுல் பிளான் அப்படியே ராஜாவுக்கு முன்னாடி வச்சிட்டேன். ஆனால் அதுக்கு இடையில ஒரு குறிப்பு பார்க்குறேன். 4ஆம் வசனம் பின்பகுதியில், அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க? ராஜாவுக்கு முன்னாடி பானபாத்திரக்காரனாய் திராட்சை ரசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறான். அப்போதான் ராஜா கேட்குறாரு, என்ன மோகம் துக்கமாக இருக்குது, இது மனதின் துக்கமே இல்லையா, வேற ஒன்றும் இல்லை. இல்லை ராஜா இப்படி இருக்கிறது, என் ஜனங்கள்லாம் என்னுடைய தேசம் எரிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன்? ஒரு செகண்டு யார்கிட்ட பேசுகிறேன்? ஆண்டவரிடத்துல பேசுகிறேன். ஆண்டவரே எனக்கு ஞானம் தாங்க, ராஜாட்ட பேசணும் அப்படி சொல்லி ஜெபம் பண்ணினான். ஆனால் அவனுடைய ஜெபம் எங்கே தெரியுமா? முதல் அதிகாரத்திலே பார்க்குறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு கூட ஒரு நெருக்கமான ஒரு வாழ்க்கை. அதில் உபவாசம் இருக்கலாம், ஜெபம் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை தேவனோடு கூட நெருக்கமாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கை அந்தரங்க உறவுனாலே வெளியரங்கமான வெற்றிகளை பெற முடியும். தேவனோடு உள்ள அந்தரங்க உறவு நமக்கு வெளியரங்கமான பெரிய வெற்றியை கொண்டு வரும். யோசுவாவை பற்றி இந்த இடத்துல பார்க்குறோம். அவன் பேசினான், கர்த்தரை நோக்கி பேசி பின்னாடி சூரியனை பார்த்து சொல்கிறான், அங்கேயே நெல்லுன்னு சொல்கிறான். இதான் அவனுடைய ஜெபம். அதனால் ஷார்ட்டாக தான் ஜெபம் ஒன்றும் சொல்லலைங்க. பிரசங்கியில் இருக்குது, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்க, உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. அதனால தான் நிறைய பேர் ரொம்ப ஷார்ட்டாக தான் ஜெபம் பண்ணுவாங்க. ஷார்ட்டாகவும் ஜெபம் பண்ண தெரியணும், நீண்ட நேரமும் ஜெபம் பண்ண தெரியணும். ரெண்டுமே முக்கியம். ஆனால் அலப்பக்கூடாது. நீளமாக ஜெபம் பண்ணால் தான் கர்த்தர் கேட்பாருன்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்முடைய உறவு எப்பயுமே எப்படி இருக்கணும்? நெருக்கமாக இருக்க வேண்டும் ஆண்டவரோடு கூட. அதை தான் யோசுவா எடுத்து காட்டுகிறார். இங்கே யோசுவா 5வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. யோசுவா 5வது அதிகாரத்தில் உள்ள இடத்துல ஜெபம் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ஜெபம் என்ற வார்த்தை கூட வரவில்லை. இது எதற்கு அப்புறம் என்று சொன்னால், யோர்தானை கடந்தாச்சு, சரியா? உங்களுக்கு சரித்திரம் தெரியணும். 3வது அதிகாரத்திலேயே அவங்க யோர்தானை கடக்கிறார்கள், கடந்து தீர்ந்தாச்சு. இப்போ எதுக்கு என்ன இருக்குது? எரிகோ பட்டணம் இருக்கு. எரிகோ பட்டணத்தில் கதவெல்லாம் பூட்டி இருக்கிறாங்க, பெரிய கோட்டை இருக்கிறது, உள்ளே யாரும் போகல, வெளியே யாரும் வரல. அதான் 6வது அதிகாரம் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம்.
இந்த சூழ்நிலையில அடுத்த திட்டத்திற்காக யோசுவா காத்திருக்கிறான். 5வது அதிகாரம். இப்போ மண்ணெல்லாம் நின்று போச்சு. அவங்க ஆசரிப்பு பஸ்கா பண்டிகையெல்லாம் ஆசரிச்சிட்டாங்க. அது 11-12 வருது. 13 வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவன் கையில் இருந்தது. யோசுவா அவனிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே மூங்குப்புற பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று கேட்டான். இப்ப யோசுவா எதுக்காக காத்திருந்தான்? ஆலோசனைக்காக காத்திருந்தான். அக்கதான் வெளி பகுதிக்கு போகிறான். ஜனங்களை விட்டுட்டு எல்லாரும் ஆசரிப்பு கூடாரத்தில் அவங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. எல்லாமே முடிஞ்சிச்சு. யோசுவா மட்டும் தனியாக வெளியே போகிறான். எதுக்காக சொன்ன, ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்ய? மண்ணா நின்றுச்சு, பஸ்கா விசாரிச்சாச்சு, நாங்கள் அடுத்து என்ன செய்யறது? அப்படியே எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். எதுக்கு யார் நிற்கிறான்? ஒரு மனுஷன் நிற்கிறான், உருவின பட்டயத்தோடு நிற்கிறான். அப்போ நேராக போய் கேட்குறான், நீ எங்களை சேர்ந்தவரா எதிரி நாட்டை சேர்ந்தவரா? கர்த்தருடைய சேனையின் அதிபதினு சொன்ன உடனே மூங்குப்புற விழுந்து சொல்லுகிறான், அடியேனுக்கு நீ சொல்ல விரும்புகிறது என்ன என்று கேட்டான். அப்போதாங்க கிளியர் பிளான் கொடுக்கிறார். 6வது அதிகாரத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணணும்? எரிகோ பட்டணத்தை 6 நாள் ஒவ்வொரு முறை சுற்றுங்கள், 7வது நாள் 7 முறை சுற்றுங்கள், அப்புறம் ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்கிறார். எரிகோ பட்டணம் அப்படியே விழுந்தது. இன்னும் அழகான ஒரு லீடர், ஒரு தலைவனாக நின்று அங்கே காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். காரணம் என்ன சொன்னா, அவன் தேவனோடு கூட நெருக்கமான ஒரு மனுஷன். சரியா? நான் ஏன் இதை எடுத்து காட்டுகிறேன்னு சொன்னால், நான் தான் லீடர் இல்லையேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு தலைவன் தான் நீங்களும், ஒரு தலைவி தான் நீங்களும். பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும். நாம் மூப்பொருளாக இருக்கிறோம். மூத்தவர்களாக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கிறவர்களை நீங்கள் வழிநடத்த வேண்டும். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் எப்படி இருக்க வேண்டும்? மிக நெருக்கமான ஒரு உறவு வேண்டும். அப்போ இது தனிப்பட்ட ஜெபம், ஒருவேளை வெளியிலே சொல்லப்பட முடியாத ஜெபம், அந்தரங்கத்தில் தேவனோடு கூட செலவழிக்கிற நேரம். இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம் அந்த அதிகாரத்தில். அந்த முதல் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த வசனம் எப்படி ஆரம்பமாகிறது? யோசுவா முதல் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே திகையாதே சொல்ல. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? இப்போ ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு அந்த 8வது வசனத்தில். நான் அடிக்கடி யோசிப்பேன், எதுக்காக திடீர்னு அப்படி ஆரம்பிக்கிறாரு? 7வது வசனமும் 8வது வசனமும் ஆண்டு சொல்கிறார், மோசையின் நியாயப்பிரமாணம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, அப்பொழுது நீ வழியை வாய்க்க பண்ணுவான்னு சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் படக்குன்னு என்ன சொல்கிறாருன்னா, நான் உனக்கு சொல்லலையா? அப்படின்னா யோசுவா என்ன பண்ணியிருக்கணும்? பயமாக இருக்க ஆண்டவரே, என்ன செய்வேன்ட்டே எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு அவன் சொல்லியிருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் எத்தனை தடவை உனக்கு நான் உனக்கு சொல்லவில்லையா? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? அப்போ நான் அங்கே பார்க்குற ஒரு காரியம் என்ன சொன்னால், யோசுவாவும் தேவனும் என்ன பண்ணிகிட்டே இருக்காங்க? உறவாடிக்கொண்டே இருக்கிறாங்க. அதை நம்ம இந்த வேதம், இந்த புத்தகம் முழுவதுமே அழகாக பார்க்க முடியும். அந்த யோசுவா 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு குறிப்பாடு சொல்லிட்டு போயிடுறேன், மன்னிச்சுக்கோங்க, மறுபடியும் வேதாந்தத்தில் இருக்கிறேன். 2வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில், நூனின் குமாரனாய் யோசுவா சித்திமிலிருந்து வேவுக்காரராகி 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பினான். அந்த முதல் அதிகாரத்தினுடைய கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெளிவாக தெரியுது அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி. காரணம், அவன் தேவனோடு கூட உறவு இருந்தபடினா. இது எல்லாத்துலேயும் போய் சொல்லலாமே, 2 பேரை மட்டும் பிடிச்சான், ரகசியம் அனுப்பி வச்சிட்டான். அவங்க 2 பேரும் திரும்பி வராங்க, அவங்கள்ட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்டுக்கிறான். உடனடியாக 3வது அதிகாரத்திலே அவன் சில காரியங்களை சொல்கிறான். பரிசுத்தம் பண்ணுங்கள், 3வது அதிகாரம் 5ஆம் வசனம். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இதெல்லாம் அவனாலே கான்ஃபிடென்ட்டாக சொல்ல முடிந்தது. காரணம்னா அவனுக்கும் தேவனுக்கும் எப்படிப்பட்ட உறவு? மிக நெருக்கமான உறவு. அது ரகசிய உறவு. அதை மட்டும் ஏற்படுத்தி பாருங்க. மத்தேயு 6:6 நம்ம வாசம், அந்தரங்கத்திலே உன் பிதாவினுடன் பேசு, அப்பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? வெளியரங்கமாய் பலன் அளிப்பார்.
நம்ம ரகசியமாய் அவரிடத்தில் பேசுகிற காரியம் வெளியரங்கமாய். யோசுவாவுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே ரகசியமாகவே தான் இருக்கு. ஆனால் வெற்றியெல்லாம் எப்படி இருக்குது? வெளியரங்கமாக இருந்தது. யோசுவாவுடைய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். சரியா? அப்போ நம்முடைய தனிப்பட்ட வாழ்நாள் நம்ம இங்கே வந்து ஜெபம் பண்ண வேணான்னு அர்த்தம் இல்லை, 7 பேரோட சேர்ந்து ஜெபம் பண்ண வேணான்ற அர்த்தம் இல்லை. ஆனால் எனக்கும் தேவனுக்கும் மிக நெருக்கமான உறவு எப்பயும் இருக்கலாம். அது 1000 பேர் மத்தியிலையும் நம்ம இருக்கலாம், தனிமையாகவும் நம்ம இருக்க முடியும். சரியா? அப்போ யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் யோசுவா யாரோட பேசினான்? கர்த்தரோடு கூட பேசினான். என்ன பேசினான் சொல்லப்படலை, ஆனால் பேசினான். சூரியனை பார்த்து அவன் கட்டளை எடுக்கிறான். அப்படி ஒரு நாள் இருந்ததே இல்லைன்னு சொல்லி அங்கே புத்தகத்தில் வாசிக்கலாம். ஜெபம் பண்ணுவோமா? தலையில் தாழ்த்தோம், ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கலாம். நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்க்கலாம். அதான் எனக்கு உங்களுக்கு கிடைத்த சாக்கியத்தை போல வேறு யாருக்குமே இல்லை. எலிசாவை தேவன் அழைக்கிறார். ஒரு சால்வையை அவன் மேலே போர்த்தி அழைத்தார். யோசுவாவை அழைத்தார் மோசேக்கு பின்பதாக. நம்மை அழைத்திருக்கிறார் இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக. ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டத்தை பரிபூர்ணமாய் நிறைவேற்ற வேண்டுமானால் ஜெபம் அவசியம். எனக்கும் ஆண்டவருக்கும், நமக்கும் நம்முடைய தேவனுக்கும் உள்ள உறவு சரியாக இருக்க வேண்டும். அது இருக்குமானால் வெற்றி நிச்சயம். மோசே அவன் செய்ய வேண்டியது செய்து முடித்து போனான். யோசுவாவும் அவன் செய்ய வேண்டியது செய்து முடித்து போனான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதை முடிக்க வேண்டுமானால் ஜெபம் அவசியம். ஆண்டோடு கூட உள்ள உறவு அவசியம். அவரோடு கூட பேசுகிறது அவசியம். வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறேன்னு சொல்லி பெருமை வேண்டியதில்லை. ஆனால் தேவனோடு கூட அனுதினமும் நெருங்கின உறவு அவசியம். அவரோடு கூட பேசுதல் இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில்? ஏன் வெற்றி இல்லைன்னு சொல்லி கேள்வி மட்டும் நாம் கேட்கிறோம். ஆண்டவரிடத்தில் பலன் கேட்கலாமா? ஆண்டவரே, அனுதினமும் நான் உம்மோடு கூட இந்த நெருங்கின உறவை காத்துக்குள்ள எனக்கு பலன் தாரும் சொல்லி கேட்கலாமா? என் தேசத்தின் ரட்சிப்பிலே எழுப்புதலில் எனக்கு ஒரு பங்கு வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளுக்கு ஆண்டிஸ்துக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த கிருபைக்காய் நன்றி. ஏசாவை போல நாங்கள் அலட்சியம் பண்ணிவிடாதபடிக்கு எங்களை காத்துக்கிறோம். எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை தாப்பனே. இந்த சத்தியங்கள் அவர்களுக்கு சொல்லப்படவில்லை. அவள் தெரியாமலே கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கோ அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்களோ அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அழைக்கப்பட்டிருந்தும் நாங்கள் அலட்சியமாய் நடந்து கொள்வோமானால் நாங்கள் குற்றவாளிகளாக இருப்போமே. ஆண்டவரே, நாங்கள் எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக்கொள்ள நாங்கள் ஆசையை தொடர எங்களுக்கு பலன் தான். உம்முடைய திட்டம் எங்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேற வேண்டும். எதை செய்து முடிக்க எதிர்பார்த்தீரோ அதை நாங்கள் செய்து முடிக்கத்தக்கதான கிருபையை தாரோம். அதற்காக நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு பலன் தான் ராஜா. வசனங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். யோசுவாவை போல அன்று உம்மோடு கூட நெருங்கின ஒரு வாழ்க்கை, உம்முடைய ஆவியை பெற்ற ஒரு மனுஷியாக நாங்கள் ஜீவிக்க கிருபை தான். நீர் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை செய்கிற மக்களாக இருக்க கிருபை தான். உம்முடைய திட்டங்களை புரிந்து கொள்கிற ஒரு ஆவி எங்களுக்கு தான். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பெற ஆசீர்வதியும். நாங்கள் வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பார்க்க எங்களுக்கு பலன் தான். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் கருத்தில் விட்டுறோம் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.